நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய எங்கள் நல்ல ஆண்டவரே, மற்றும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மனிதனுடைய முகத்தை அல்ல, எங்கள் இதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நீர். எங்கள் இதயம் என் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. கர்த்தர் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய நாளின் கால வேளையில் ஒரு புதிய செய்தியை கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நேரலையில் இந்த நாளுடைய செய்திக்காக காத்திருக்கிற அன்பு உறவுகளையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். த அன்யூஷுவல் புல்பிட்ஸ் என்ற செம்பொருளில் தொடர் தியானத்தை 4 செய்திகளை கேட்டு இன்றைக்கு 5வது செய்திக்காக நாம் காத்திருக்கிறோம். வழக்கத்துக்கு மாறான இயேசுவின் அருளுரை மேடைகள். இந்த நாளில் லூக்காவின் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்களில் அடங்கியிருக்கின்ற ஒரு காலைதோறும் புதிதான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். யூதர்களுடைய சமய வாழ்க்கையில கடவுள் அவர்களுக்கு அவர்களோடு கூட இடைப்பட்டு வழிநடத்தி உடனிருந்து ஆசீர்வதித்த கிருபைகளை அவர்கள் திரும்ப திரும்ப உணர வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு கூட ஆண்டவர் அவர்களுக்கு பண்டிகைகளை ஏற்படுத்தி கொடுத்ததை திருமறையில நாம் வாசிக்கிறோம். யாத்ராகம புத்தகத்திலிருந்து உபாகம புத்தகம் வரைக்கும் பல்வேறு விதமான பண்டிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த பண்டிகைகள் வெறுமனே கொண்டாட்டத்திற்கு மாத்திரம் நியமிக்கப்பட்டவைகள் அல்ல. அந்த பண்டிகைகளுக்கு பின்புலமாக ஒரு வாழ்வியல் அனுபவமும், கடவுள் அவளோடு கூட செயல்பட்ட அந்த செயல்பாட்டின் அனுபவமும் இருக்கிறதை திருமறையிலே நாம் படித்து நாமும் அறிந்திருக்கிறோம். அவருடைய பண்டிகைகளிலே மிக முக்கியமான ஒன்று ஓய்வு நாள் ஆசரிப்பு, த சாபத் டே. 2வது பாஸ்கா பண்டிகை, த பாஸ் ஓவர். 3வது த அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 4வது ஆண்டவருக்கு முதல் கனிகளை கொடுக்கின்ற பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அடுத்தது அறுவடை கால பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. அடுத்து எக்கால பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட்ஸ். அடுத்தது த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பண்டிகை. இந்த 7 மிக முக்கியமான பண்டிகைகளும் மோசேயின் காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட பண்டிகைகள். இது தவிர எஸ்தர் புத்தகத்திலே நாம் ஒரு பண்டிகையை வாசிக்கிறோம். அதற்கு பெயர் பூரிம் பண்டிகை. இப்படி இந்த பண்டிகைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறாமல் அதனதின் காலத்தில் அவர்கள் கொண்டாட அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் முறைமைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடுவதற்கும் ஒரு சில சடங்குகள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். இது தவிர யூத மக்கள் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையாகிய நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற ரபிமார், த ரபாய்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த ரபிமாரை தங்களுடைய இல்லங்களுக்கு அழைத்து ஒரு விருந்து வைத்து
ரபிமார் சொல்லுகிற நியாயப்பிரமாணத்தினுடைய கருத்துக்களை கேட்பது அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக, தருணமாக யூத மக்கள் எண்ணுவார்கள். வசதி உள்ளவர்கள் அருகாமையில் இருக்கிற மக்களை எல்லாம் அந்த விருந்துக்கு அழைத்து எல்லாருக்கும் விருந்து கொடுத்து, எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கு ரபி வருகிறார், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பது வழக்கம். அப்படி ஒரு முறை பரிசேயனாகிய ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். விருந்துக்கு அழைத்த உடனே இயேசுவும் அந்த விருந்துக்கு வருகிறார். யூத மக்களுடைய வாழ்க்கையில், அவருடைய சமூக வாழ்க்கையில விருந்தினர்களை வரவேற்பதும் உபசரிப்பதும் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. தமிழ்நாட்டிலும் இந்த கலாச்சாரம் உண்டு. விருந்தினர்களை வரவேற்பதற்கென்று சில முறைமைகளை நாம் வைத்திருக்கிறோம். வீட்டுக்கு வரவங்கள வாசல்ல நின்று எப்படி சொல்லணும்? வாங்க அப்படி சொல்லி கையெடுத்து வணக்கம் சொல்லி வாங்க என்று நாம் அழைக்கணும். அடுத்தது வந்த உடனே உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்து அவர்களுக்கு கொடுக்கணும். இது மிக மிக முக்கியமான ஒரு உபசரிப்பினுடைய கடமை. இதை நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில், கலாச்சாரத்தில் நாம் இதை தவறாமல் பின்பற்றுகிறோம். அப்படி செய்யாம விட்டுட்டோம்னா வந்தவர் வெளியில போய் இன்னொருத்தர் சொல்வார், என்ன வளர்த்து வச்சிருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போன வானு கூட கூப்பிடல, நிக்க வச்சே என்கிட்ட பேசிட்டான், ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல, என்ன வழக்கம் பழகியிருக்காங்களோ. இப்படி ஒரு நெகட்டிவான, எதிர்மறையான ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளும் வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது சாப்பிடும்போது, பரிமாறும்போது, தமிழ் கலாச்சாரத்தில் சாப்பாடு போதுமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. என்ன சாப்பாடு போதும் போதே போதுமா போதுமான்ட்டு போடுறா, நம்ம என்ன செய்யணும்? இன்னும் வேணுமா, இன்னும் போடுமா, அப்படிதான் கேட்கணும். இப்படி சில ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒரு பண்பாடு, ஒரு முறைமைகள் இருக்கிறதை நாம் அறிவோம். அப்படி யூத மக்களுடைய கலாச்சாரத்தில் இந்த விருந்தினர்களை உபசரிப்பது இட் இஸ் கிரேட்டர் தேன் வெல்கமிங் த டிவைன் பிரசன்ஸ் என்று சொல்லுவார்கள். இறை பிரசன்னத்தை நாம் வரவேற்பதற்கு அதைவிட மேலான ஒன்று விருந்தினர்களை முகமலர வரவேற்பது. இரண்டாவது, உபசரிப்பு என்பது யூத கலாச்சாரத்தில் மிக மிக உயர்ந்த மதிப்பீடை கொண்டிருப்பது. Hospitality is considered one of the most important Jewish value. யூதர்களுடைய சமூக பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு மதிப்பீடை அது வைத்திருக்கிறது. அடுத்தது, ஒரு யூதர் ஒரு தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தால் அழைத்தவர்கள் மட்டும்தான் போகணும், அழைப்பில்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இட் இஸ் a common understanding. நம்ம எல்லாருமே அப்படித்தான். நாம் ஒரு ஜபத்துக்கு போகிறோம், ஒரு ஜபக்கூடத்துக்கு போகிறோம், அவங்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, இன்னொருத்தர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னா, சாரி என்னை அவங்க கூப்பிடலை, நீங்கள் அவங்க வீட்டில் விருந்தெல்லாம் வச்சுருக்காங்க போல, என்னை கூப்பிடல, சாரி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் அப்படிதான் சொல்லுவோம், எனக்கு அழைப்பில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லிடுவோம். ஆக அழைப்பில்லாமல் அந்த விருந்துக்கு போகக்கூடாது. இந்த ஒரு பின்னணியத்தோடு லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்களில் வழக்கத்துக்கு மாறான இயேசுவின் அருளுரை மேடை என்ற செம்பொருளுக்குள்ளே நாம் செல்லுவோம். இயேசு அந்த பரிசேயனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் விருந்திலே அவர் பந்தி அமர்ந்திருக்கிறார். இந்த பந்தி அமர்தல் என்பது யூதர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு சாய்வான ஒரு மேசை இருக்கும். அதுல இந்த இடது கையை கீழே அப்படி சாய்த்து கொண்டு ஒரு கழித்து படுத்துக்கொண்டு உணவு உண்ணுகிறது தான் யூதர்களுடைய உணவு உண்கிற முறைமை. த ரெக்லைன் ஸ்டேஜ்.
அப்படி சாய்ந்து கொண்டு அவருக்கு முன்னாடி ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க. அதுல சாப்பிடுகிற உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அங்க சுத்திலும் இருப்பாங்க. அந்த ரபாய் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இந்த உணவையும் எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார். இந்த விருந்து அரை மணி நேரம், 1 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் வரைக்கும் இந்த விருந்துகள் போவதுண்டு. அவ்வளவு ஸ்லோவா இந்த யூதர்களுடைய இந்த விருந்து நடைபெறும். ஆக இயேசு வருகிறார். அப்படி ஒரு சாய்வு மேசையில அவர் சாய்ந்து படுத்துக்கொண்டு அங்கே கொடுக்கப்பட்ட உணவுகளை அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது, உரையாடல் போய்கொண்டிருக்கும் போது, அந்த விருந்துக்கு அழைக்கப்படாத ஒரு பெண் அந்த விருந்து வீட்டுக்கு வருகிறாள். அந்த விருந்து வீட்டுக்கு வந்து நேரடியாக இயேசுவுக்கு பின்னாக காலுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். நின்று கொண்டிருக்கிறவள் தன் தலைமுடியை விரித்து கீழே போடுகிறாள். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டி கொண்டே இருக்கிறது. அந்த பெண் தன் தலைமயிரினால இயேசுவினுடைய கால்களை அவள் துடைக்கிறாள். தான் கொண்டு வந்த ஒரு பரிமள தைல குப்பியை உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றி அதனாலே இயேசுவின் பாதத்தை அவள் கழுவி கொண்டிருக்கிறாள். இந்த காட்சியை எல்லாரும் பார்க்கிறார்கள். இந்த விருந்துக்கு அழைத்த பரிசேயனும் அதை என்ன செய்கிறான்? பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இது இயல்பாக நம்முடைய இல்லங்களில நடக்கிற ஒரு காரியம். நாம் அழைக்காத ஒருத்தர், நமக்கு பிரியமில்லாத ஒருத்தர், அவர் அந்த வீட்டுக்கோ விருந்துக்கோ வந்தா சும்மா இருக்க மாட்டாரு, பிரச்சனையை உருவாக்குவார் அப்படின்னு ஒரு கேட்டகரியில சில நண்பர்கள் உண்டு, சில உறவினர்கள் உண்டு. நாம் என்ன செய்வோம்? ரொம்ப ஞானமா அவங்கள தவிர்த்துருவோம். ஒரு கல்யாண காரியம் கூடி வருகிறது என்றால் அவங்கள நைஸா என்ன செஞ்சிருவோம்? அவாய்ட் பண்ணிடுவோம். அவங்க வந்தாங்கன்னா எதையாவது ஒன்று பேசி கூடி வருகிற காரியத்தை குலைத்து போடுவார்கள். இது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்ப நம்ம கூப்பிடாம வந்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வோம்? நாம இவளை யார் இங்க கூப்பிட்டா, இவள் எதுக்கு இங்க வந்தா, பெரியவளாட்டும் நடு வீட்டுல வந்து உட்காந்து நாயும் பேசிட்டு இருக்கிறா, இப்ப சீக்கிரமா அவளை தாட்டி விடுங்க. இதெல்லாம் நம்முடைய வீடுகளில் நடக்கிற காரியங்கள். அதே போல இந்த பெண் உள்ளே வந்து இயேசுவின் பாதத்திற்கு நின்று தன் கூந்தலை அவிழ்த்து விட்டு கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை கழுவி தான் கொண்டு வந்த அந்த வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பூசி தன் தலைமயிரால் துடைத்து கொண்டே இருக்கிறாள். வேற ஒண்ணுமே அந்த பொண்ணு பேசல, அந்த அம்மா ஒண்ணுமே பேசல. இப்ப இந்த மனிதனுடைய இல்லத்துல, இந்த பரிசேயின் உள்ளத்துல ஒரு பேச்சு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அம்மா ஒன்னும் பேசல, ஆனா இவர் உள்ளத்துக்குள்ள தனக்குள்ளே அவர் பேசிக் கொள்ளுகிறார். என்ன பேசுறாரு? இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தன்னை தொடுகிறவர் யார் என்று அவர் தெரிந்திருக்க வேண்டுமே. அப்படி தெரிந்திருந்தால் அந்த பெண்ணை அவர் என்ன செஞ்சிருக்கணும்? கண்டித்திருக்கணுமே. அவள் பாவியான பெண்ணாச்சே, இங்க இருக்கிற யாருக்கும் அவளை பிடிக்காது என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். இப்படி அவன் தனக்குள்ளே நினைக்கிற நினைவுகளை ஆண்டவர் அறிந்து பரிசேயனை தன்னிடமாக அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். இல்லையா? நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் ஃபேஸ் ரீடிங். முகத்தை பார்த்தாவே அந்த முகம் என்ன செய்யும்? அநேக தகவல்களை நமக்கு சொல்லிடும். உடனே நம்ம கேட்போம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, ஏன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த முக மாறுதல் வரும்போதே நமக்கு தெரிந்துவிடும். ஆண்டவர் இயேசு சீமோனுடைய நினைவுகளையும் அவருடைய முக மாறுதல்களையும் அறிந்து கொண்டு தன் அருகே அழைத்து, சீமோனே, நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அவன் சொல்லும் ஆண்டவரே என்கிறார். இப்ப இயேசு அந்த விருந்து வீட்டில பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு செய்தியை சீமோனின் நினைவுகளிலிருந்து ஆண்டவர் பெற்றுக் கொள்ளுகிறார். Jesus got the content for the sermon. இன்னைக்கு என்ன செய்தியை, எதை குறித்து இவர்களோடு பேச வேண்டும் என்கின்ற அந்த பொருளடக்கத்தை சீமோனிடத்திலிருந்து ஆண்டவர் பெற்றுக் கொள்ளுகிறார்.
இயேசுவினுடைய பெரும்பாலான அருளுரைகள் எப்படி இருக்கும் என்றால் சூழல் சார்ந்த அருளுரைகள், த கான்டெக்ஸ்டுவல் செர்மன்ஸ் என்றுதான் திருமறையிலே பல இடங்களிலே நாம் வாசிப்பதுண்டு. அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு என்ன தேவையோ, எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுப்பார். ஆக இந்த சூழ்நிலையில ஆண்டவர் புரிந்து கொள்கிறார், சைமன் த பாரிசி was so disturbed because of the sinful woman. அந்த பாவியான பெண்ணினுடைய வருகையினால இந்த சீமோனுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. ஆகினாலே ஆண்டவர் தன்னுடைய அருளுரையை, தன்னுடைய போதனையை அந்த டிஸ்டர்பன்ஸில் இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தார். 2 பேருக்குமே கொடுப்பதற்கு அவர்களுக்கு முடியல, கடனை திருப்ப செலுத்த முடியல. திருப்ப செலுத்த முடியாத சூழ்நிலையில அந்த ஓனர் அல்லது அந்த பணம் கொடுத்தவன் 2 பேருடைய கடனையும் மன்னிச்சிட்டார். 500 வெள்ளி வாங்கினவனு சரி, 50 வெள்ளி வாங்கினவனே சரி, நீ கடனே கொடுக்க வேணாம்பா, கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு சீமோனை பார்த்து கேள்வி கேட்கிறார். இப்படி இருக்க இந்த 2 பேர்ல 500 வெள்ளி வாங்கினவரும் 50 வெள்ளி வாங்கின 2 பேர்ல இயேசுவனிடத்துல அல்லது அந்த ஓனரிடத்துல அதிகமாய் அன்பு யார் கொண்டிருப்பார் என்று கேட்கிறார். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றான். உடனே சீமோன் தைரியமாய் சொல்லுகிறார், எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருந்து இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அவர் ரொம்ப ஒரு மாதிரி வைஸா சொல்றாரு, ரபி, யார் அதிகமாக பணம் வாங்கியிருப்பாரோ, யாரை அதிகமாக மன்னித்தாரோ அவன்தான் அவரிடத்தில் என்ன செய்வான், அதிக அன்பு கூறுவான். குறைவாக வாங்கினவன் குறைவாக அன்பு கூறுவான், நிறைவாக வாங்கினவன் நிறைவாக அன்பு கூறுவான் என்று சொன்னான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்தாய், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி இப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து சீமோனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பொதுவாகவே யூத சமயத்திலும் கிறிஸ்தவ சமயத்திலும் குறைகளை பார்ப்பதற்காகவே ஒரு சிலர் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். அவர்களைத்தான் the Pharisee hearted person என்று சொல்லுவோம். பரிசேயனை போல இதயம் உள்ள மனிதன். என்ன செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும், என்ன நிகழ்ந்தாலும் அதுல என்ன குறை இருக்கு, அப்படியே கண்ணுல விளக்கனை விட்டுட்டு பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆகவேதான் இயேசு தன் ஊழியத்துல இந்த பரிசேயர்களை அதிகமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். நீங்க வெளிப்புறத்தை பார்த்துட்டு அந்த தூய்மை பற்றி அதிகமா பேசுறீங்க, ஆனா அங்க உள்ளம் கேடுபாடு உள்ளதா இருக்கு, கருப்பா இருக்கு, இருட்டா இருக்கு, உங்களுக்குள்ள வெளிச்சமே இல்லை. நீங்க எவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் உங்களுக்குள்ள மனமாற்றமே இல்லை. இருண்டு போன ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் உட்புறத்தை சுத்தம் செய்யுங்க. எப்ப பார்த்தாலும் வெளிப்புறத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க உள்ளத்துல என்ன இருக்கு, உன் நினைவுகள் எப்படி இருக்கு, நீ என்ன பேசுற, யோசித்து பார். இதைத்தான் பரிசேய சிந்தனை என்று சொல்லி திருமறையில நாம் வாசிக்கிறோம். இப்படி பல இடங்களில இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டவர்கள அதிகமான கேள்வி கேட்டவர்கள் பரிசேயர்கள் தான். அதனாலதான் கடினமான உபதேசமும் யாருக்கு தான் இருக்கு, பரிசேயர்களுக்கு தான் இருக்கும். இந்த பகுதியில பரிசேயனை பார்த்து சொல்லுகிறார், இப்ப உங்ககிட்ட என்னென்ன குறை இருக்கு நான் சொல்லட்டுமா, நீ எதையெல்லாம் மீறினா என்பதை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். ஒரு யூதனுடைய வீட்டிற்கு ஒரு ரபி விருந்துக்கு வரும்போது அந்த விருந்தை கொடுக்கிறவன் என்ன செய்யணும், வீட்டுக்கு வருகிற ரபியை கட்டி தழுவி என்ன செய்யணும், முத்தமிட்டு வரவேற்கணும். முதல் விஷயம். இன்றைக்கும் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் அவர் வீடுகளுக்கு போனோம்னா வீட்டுக்கு போனவன் என்ன செய்வாங்க, ஷாலோம் இல்லையா என்று சொல்லி அவர்கள் கட்டி தழுவி இல்லையா
நம்மை வரவேற்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி அவங்க சொல்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அந்த பொண்ணை பத்தியும் மனசுல யோசிச்சுக்கிறீங்கள, நீ என்னென்ன பண்ண, உன் இருதயம் எப்படி இருக்கு பாரு. நான் வீட்டுக்கு வந்தேன், என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு இந்த யூத முறைமையின்படி நீ வரவேற்றியா? இல்ல. இன்றைக்கு இருக்கிறது போல அன்றைக்கு சாலை வசதிகள் இல்லை, எல்லாம் மண் சாலைகள். அப்ப வரும்போது செருப்பெல்லாம் மண்ணா இருக்கும். ஒரு யூதரோட வீட்டுக்கு வந்த உடனே அவங்க என்ன செய்யணும், வெளியில தொட்டி இருக்கணும், தண்ணி எடுத்து கையில கொடுத்து பாதங்களை தண்ணிய ஊற்றணும், பாதங்களை கழுவி விடணும். நீ செஞ்சையா? நீ செய்யல. அடுத்து உன் வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது ஒலிவ எண்ணெய் எடுத்து உச்சந்தலையில என்ன செய்யணும், வைத்து என்னை வரவேற்கணும். அதையும் என்ன செய்யல, நீ செய்யல. ஆனா நீ செய்ய மறந்த அந்த அன்பின் செய்கைகளை இந்த பெண் செய்து கொண்டே இருக்கிறாள். அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நீ பூசியிருந்தா சாதாரண ஒலிவ எண்ணெயை பூசியிருப்ப. ஆனா இந்த பொண்ணு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை என் பாதங்களிலே பூசி அதை என்ன செய்கிறாள், துடைத்து கொண்டே இருக்கிறாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த செய்தி சொல்லாமல் ஒரு செய்தியை பரிசேயனுக்கு கொடுக்கிறது. நீ என்ன செய்யல, என்னிடத்துல மிகவும் அன்பு கூறல. பெருமைக்கு என்னை உன் வீட்டுக்கு விருந்துக்கு என்ன செய்தாய், அழைத்தாய். ஏசாமி என் வீட்டுக்கு வந்தார் பத்தியா, அந்த ரபி என் வீட்டுக்கு நான் சொன்ன ஒன்றார் என்று பெருமைக்கு என்னை உன் வீட்டிலே அழைத்தாய். ஆனால் you didn't have a true love within yourself. உனக்குள்ளே முழுமையான உண்மையான அன்பு இல்லை. ஒரு விருந்தினரை எப்படி கௌரவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் உங்ககிட்ட இல்லை, இல்லையா? இவள் என்னிடத்திலே மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஆகையினாலே இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, இந்த நிமிஷத்திலிருந்து இவள் செய்த பாவங்கள் இவளுக்கு என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. என்ன மன்னிங்க ஆண்டவரே கேட்கல, நான் பாவியான பெண் சொல்லல. ஆனால் அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டுமே, ஆனால் என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நான் இயேசுவை சந்திக்க வேண்டும், இன்றைக்கு இயேசுவின் பாதத்தை விழுந்து நான் என் கண்ணீராலே கழுவ வேண்டும், இன்றைக்கு நான் இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம், அன்பு இந்த பெண்ணுக்குள்ளே இருந்தது. ஆகையினாலே இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இப்ப கனெக்ட் பண்ணுகிறார் ஆண்டவர். இந்த பெண்ணையும் சீமோனுடைய தன்மைகளையும் ஆண்டவர் இணைத்து சொல்லுகிறார். நீ என்னிடத்திலே குறைவாக அன்பு கூர்ந்தாய், இவளோ என்னிடத்திலே மிகவும் அன்பு கூர்ந்தாள். இவள் நீ செய்யாத எல்லாவற்றையும் எனக்கு செய்தாள், ஆனால் நீ எனக்கு ஒன்றுமே செய்யவே இல்லை. எல்லா தடைகளையும் மீறி என் பாதத்திலே வந்து என்னை தொட்டு கொண்டு இருக்கிறாள். அது யூத சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட ஒன்று. ஒரு நல்ல பெண்ணாய் இருந்தாலும் பாவியான பெண்ணாய் இருந்தாலும் ஒரு யூத ஆணை என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது. ஆனால் எல்லா தடைகளையும் மீறி இந்த பெண் என்னை தொட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவருடைய உள்ளத்தினுடைய வேதனை, அவள் உள்ளத்தினுடைய பாரம், அவருடைய பாவத்தினுடைய அகோரத்தை உணர்ந்து கொண்டு, யார் என் பாவத்தை மன்னிப்பார், யார் எனக்கு புது வாழ்வை கொடுப்பார், இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியிலே வர விரும்புகிறேன். I want to come out from this situation. இந்த சூழலில் இருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். எனக்கு அந்த வழியை யார் காட்டுவார் எனக்கு தெரியல, ஆனால் இயேசு அந்த வழியை காட்டுவார் என்று சொல்லி எல்லா தடைகளையும் கடந்து நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன்.
என்று சொல்லாமல் இந்த செய்தியை அந்த பெண் தன் செய்கைகளினாலே சொல்லிக்கொண்டே இருந்தாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், நீ கொஞ்சமாக அன்பு கூர்ந்தாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்ததினாலே இவள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். அழைத்தவன் சீமோன் என்கிற பரிசேயன். ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் யாருக்கு போகுது? அந்த பெண்ணுக்கு போகிறது. வசனம் சொல்லுகிறது 50, அவர் அந்த பெண்ணை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். விருந்து கொடுத்தவர் சீமோன், விருந்தினர் இயேசு. இப்ப இவங்க 2 பேருமே மறைஞ்சு இப்ப யார் சிறப்பு பெறுகிறா? அந்த பெண் தான் சிறப்பு பெறுகிறாள். The woman became the special guest of the banquets. அந்த விருந்தில இப்பொழுது இந்த பெண் தான் ஒரு சிறந்தவளாக அடையாளம் காட்டப்படுகிறார். அடுத்தது அந்த பெண் அன்பு கூர்ந்த அந்த அன்பைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த நாடின் செய்தியாக, இந்த கோர் மெசேஜ், மைய செய்தியாக ஆண்டவர் அழகுபடுத்தி காட்டுகிறார். செய்தியுடைய நிறைவுக்கு நாம் போகலாம். பரிசேயனுடைய விருந்து உணவு வகைகளை சார்ந்தது. பாவியான பெண் கொடுத்த விருந்து உள்ளத்தின் உணர்வுகளை எடுத்து சொன்னது. இயேசு கொடுத்த விருந்து உன்னதமான பாவ மன்னிப்பின் பரிசை தந்தது. நாளை தினம் மற்றொரு புதிய செய்தியோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அதுவரையிலும் ஆண்டவருடைய நிறைவான கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துவதாக.